பார்த்திங்கன்னா பாம் சண்டே நம்ம ஹோலி கோஸ்ட் தான் போயிருந்தோம் மாஸ்க்கு. பார்த்திங்கன்னா பாம் சண்டே இந்த குருத்து ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹோலி வீக். இந்த குருத்து ஞாயிறில் என்ன ஒரு 3 விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறது. பார்த்திங்கன்னா பாம் சண்டேவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருத்தோலைகளை எழுந்திட்டு வரோம். இந்த குருத்தோலைகள் எதுக்கு பார்த்திங்கன்னா வெற்றியின் அடையாளமாக வந்து ஒரு சிறப்பிக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த குருத்தோலையை வந்து நம்ம யார் வீட்டிலலாம் வாசலில் நம்ம வைக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்ததையும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல, ஏன்னா இது வந்து ஆண்டவர் கிறிஸ்துவால் நமக்கு கிடைக்க போகிற ஒரு வெற்றியின் சின்னம். ஸோ அதனால் நம்ம இதை வந்து வாசலில் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுத மேலே உட்காந்துட்டு வருவாங்க. அது எதை குறிக்குது பார்த்திங்கன்னா அரசர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குதிரை மேலே வர்றது, அந்த மாதிரி ஒரு இப்போவே பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள்னா ஒரு கிராண்டாக ஒரு கும்பலே அவங்களுக்கு பின்னாடி வரும் ஒரு இதோட. ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா கழுத மேலே வருவார். அது வலிமையற்றது. நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம என்ன சொல்வோம், பிரச்சனை அப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் வந்து அதை விட பெரியவர். இனிமேல் நீங்கள் பிரச்சனையை பெருசாக நினைக்க வேணாம், கடவுளை பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனையை விட பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த வலுவற்ற கழுதைக்கு பேல ஆண்டவர் வரும்போது எப்படி அது வலிமை உள்ளதாக மாற்றினாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து நம்ம கூட இருந்து நம்மளை வலிமையாக அதை ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓசன்னா அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே வந்து எங்களை காப்பாற்றும். நம்ம சொல்கிறோம்ல, தாவீதின் மகனே சேவ் மீ, அந்த மாதிரி ஆண்டவரே எங்களை காப்பாற்றும்ன்றது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பாம் சண்டேவோட நம்ம ஹோலி வீக்கோட தொடக்கத்தில் இருக்கோம். நம்ம எப்பயும் இதை வீட்டு என்ட்ரன்ஸில் அப்போ ஆண்டவர் கொடுத்த வெற்றி வந்து நம்மளுக்கு வெற்றியை வந்து முதல்ல நம்ம இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்றதுனுடைய அடையாளமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து குருத்தோலைகளை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறோம். இந்த குருத்தோலைகள் வந்து மந்திரிக்கப்பட்டது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சம்டைம்ஸ் ஏதோ வீடு க்ளீன் பண்ணும்பொழுதோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ தெரியாமலோ கூட நீங்கள் இதில் வந்து வேறு எங்கேயும் குப்பைகளிலோ வேறு எங்கேயும் நீங்கள் இதை தூக்கி எறியக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவரோட வெற்றி நமக்கு கொடுக்கறதுக்காக இதை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இதை அடுத்த ஆஷ் வெனஸ்டே வர வரைக்கும் இதை நம்ம பாதுகாப்பாக வச்சிருந்து திரும்ப நம்ம இதை சர்ச்சிலேயே கொடுக்கணும். இதுதான் பாம் சண்டேயோட இது. அடுத்தடுத்த ஹோலி வீக்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில்.